அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பான பண்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாட்டிலே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு இந்த நாட்டு மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாங்கள் வாழ்கிறோம். அந்த வகையிலே இதிலே பாதிக்கப்பட்டவர்கள், வஃபாத்தானவர்கள், அதே போன்று இதிலே எந்த பாதிப்பும் ஏற்படாதவர்கள் என்று 3 ஷாராராக எங்களுக்கு வகைப்படுத்தி பார்க்கலாம். பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மனிதர்கள், சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹு தஆலா மகத்தான பாக்கியங்களை, சுவன வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தண்ணீரிலே மூழ்கி வஃபாத்தானவர்கள் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே வஃபாத்தாகிய ஷஹீதுகள் என்ற அந்தஸ்தை பெறுகிறார்கள். இதுல இடிபாடுகளுக்கு அகப்பட்டு மண் சரிவுக்குள்ளாகி வஃபாத்தான குடும்பமாக மரணித்த சகோதர சகோதரிகள், நிச்சயமாக அல்லாஹு தஆலாவிடத்தில் நாங்கள் பிரார்த்திப்போம். அப்படி இடிபாடுகளுக்குள்ளே அகப்பட்டு மரணித்தவர்களை ஷஹீத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆபத்தான சூழலுக்கு உள்ளாகி யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற நிலையிலே, அல்லாஹ் என்ற உச்சரிப்பை உறக்க உச்சரித்த நிலையிலே மரணங்கள் ஏற்பட்ட அந்த சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் மகத்தான பாக்கியங்களை கொடுக்க போதுமானவன். இதிலே சோதனையை கண்டு அதிலே பாதிப்புக்குள்ளாகி உயிர் தப்பியவர்கள், வீட்டிலே சொத்தை இழந்தவர்கள், பொருளை இழந்தவர்கள், பல தசாப்த காலங்களாக சேமித்த பணங்கள் நொடி பொழுதிலே அழிந்து போனவர்கள், அல்லோல கல்லோலப்பட்டவர்கள், இப்படியான நிலையிலே பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக சோதனையின் போது பொறுமையாக இருக்கின்ற மனிதர்களுக்கு அளவில்லாத கூலி அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் அளவில்லாமல் கூலி கொடுக்கிறான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அந்த வகையிலே பொறுமைசாலிகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளில் எவ்வளவு தூரம் அவர்கள் கடினமாக அந்த பொறுமை காத்திருப்பார்கள் என்பது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். அந்த வகையிலே தான் ஒவ்வொருவருடைய பொறுமையின் கடினத்துக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா அளவில்லாத கூலியை கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான். இதிலே 3வது ஷாரார் பாதிப்புக்குள்ளாகாத மனிதர்களாக இருக்கின்றவர்கள். இப்படியான நிலையிலே பாதிப்புக்குள்ளானவர்களோடு எப்படி இந்த மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்ற பாரிய ஒரு சோதனை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிறான். நாங்கள் அவர்களுக்காக பிரார்த்திக்கிறோமா? அவர்களுடைய துயரத்திலே பங்காளியாக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் சுயநலவாதியாக நாங்கள் எங்களுடைய பாடென்று பராமுகமாக நடந்து கொள்கிறோமா இல்லையா என்று அல்லாஹ் பாதிக்கப்பட்டவர்களை விட கடினமான சோதனை எங்களுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அந்த வகையிலே தான் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் வீட்டை இழந்து ஒரு வாரமாக தண்ணீர் இல்லாமல், அதே போன்று அவர்களுக்கு மின்சார வசதி இல்லாமல் இப்படி அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமைகளை பார்க்கலாம். வீட்டை சுத்திகரித்துக் கொள்ள முடியாத நிலையிலே தள்ளாடுகிறதை பார்க்கலாம். பொது இடங்களிலே போய் தஞ்சமடைந்து அவர்கள் உயிரை காத்து கொண்டால் போதுமானது என்று சொல்லி உடுத்த உடுப்போடு ஓடியவர்கள் வீட்டிலே திரும்பி வர முடியாது. வீடு என்ன ஆனால் என்ன, என்ற சொத்து என்ன ஆனால் என்ன, என்ற உயிரையும் என்ற குடும்பத்துடைய உயிர்களையும் காப்பாற்றி தப்ப வழி தேடி ஓடியவர்கள் திரும்பி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வீடுகள் எல்லாம் அப்படியே சில பேருடைய தரைமட்டமாகி, சில பேருடைய வீடுகள் தண்ணீராலும் சீராலும் நிரம்பி அதை சுத்திகரித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு தண்ணீர் வசதி இல்லாத, கரண்ட் வசதி இல்லாத நிலையிலே இருக்கிறதை பார்க்கலாம். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையிலே இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட அமைப்புகள், சங்கங்கள், பள்ளிவாசல்கள், இந்த நாட்டுடைய ஜம்மியத்துல் உலமா, அதே போன்று உலமாக்கள், ஏனைய மக்கள் இன மத பேதமில்லாமல் நாடளாவிய ரீதியில இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு நிவாரணத்தை சேகரித்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா கபூலாக்குவானாக. அவர்களுடைய பணிகளையும் அவர்களுக்கு கொடுத்துதவுகின்ற மக்களையும் அல்லாஹு தஆலா பொருந்தி
அவர்களுடைய தர்மங்களை ஏற்றுக்கொள்வானாக. அந்த வகையிலே கண்ணியமான பெருமக்களே, நானும் நீங்களும் இந்த பாதிக்கப்பட்ட மனிதர்கள் விடயத்திலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். உலர் உணவுகள் தாராளமாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்களுக்கு உடுக்க ஆடைகள் ஏனைய சொல்ல முடியாத பெண்களுக்கென்று பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய ஆடைகளாக இருக்கலாம், இன்னொரு இருக்கலாம். சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இதனை உணர்ந்து மனித உணர்வோடு அவர்களுக்கு கொடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சில பிரதேசங்கள்ல இருந்து தொடர்பு கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். எல்லா இடங்களும் பாதிக்கப்பட்டு, இலங்கையிலே கிட்டத்தட்ட 2/3 பகுதிக்கு மேலால் பாதிக்கப்பட்டு சுனாமியை விட பன்மடங்கு பாதிப்புக்குள்ளான நிலையில இந்த நாட்டிலே பல்லின மக்களும் வாடி கிடக்கிறதை பார்க்கலாம். அந்த வகையிலே நானும் நீங்களும் தாராளமாக அவர்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய நேரம் இது. சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடக்கூடாது. அல்லாஹ் மறுமையிலே எங்களை பிடிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்வதாக, நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா சொல்வான், நான் நோயாளியாக இருந்தேன். இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல யக்கூலு யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா சொல்வான், இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மனிதனே, மரித்து ஃபலம் தஉத்னி, நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லை என்று சொல்லுகிற உடனே அல்லாஹ்வை பார்த்து அந்த அடியான் கேட்பானாம், யா ரப்பி கைஃப அஊதுக வ அன்த ரப்புல் ஆலமீன், அகிலத்தை படைத்து ஆளுகிற ரப்பாக இருக்கிற நீ எப்படி யா அல்லாஹ் நோய்வாய்ப்படுவாய், உன்னை நான் எப்படி நோய் விசாரிக்க வருவது என்று கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹ் சொல்வான், நம்ம அலிம் தான் அப்தி ஃபுலானன் மரித ஃபலம் தஉதுஹு, என்னுடைய அடியான் உன்னை போன்ற மனிதன் நோய்வாய்ப்பட்டான், வருத்தப்பட்டான், சஞ்சலத்துக்குள்ளாக இருந்தான். அந்த மனிதனை நீ நோய் விசாரிக்க போகவில்லை, அவனை பற்றி தட்டி கேட்கவில்லை. அம்மா அலிம்த அன்னகல உத்தஹு லவஜத்தனி இந்தஹு, அந்த அடியானை நீ பெருந்தன்மையோடு பரந்த மனதோடு போய் நோய் விசாரித்து அவருடைய பிரச்சனையில நீ பங்கு கொண்டிருந்திருந்தால் அந்த இடத்திலே என் அருளை பெற்றிருப்பாய், என்னை கண்டு கொண்டிருப்பாய், நான் கொடுக்கும் கூலியை நீ மகத்தானதாக பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் மறுமையிலே சொல்வான் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அதே போன்று இப்ன ஆதம் இஸ்தத்அம்துக ஃபலம் துத்இம்னி, நான் உன்னிடத்துல உணவு கேட்டேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லை. இப்படி சொல்கிற நேரத்தில் அந்த அடியான் சொல்வான், கைஃப உத்இமுக வ அன்த ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ் நான் எப்படி உனக்கு உணவளிப்பது, நீ நான் அகிலத்தை படைத்த ஆளுகிற ரப்பாக இருக்கிறாய், நீ அகிலத்து மனிதர்களுக்கெல்லாம் உணவளிக்கும் போது நான் எப்படி உனக்கு உணவளிப்பது யா அல்லாஹ் என்று கேட்பானாம். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்வான், யா ரப்பி, அந்த மனிதனிடத்தில் சொல்வான், நம்ம அலிம்த அன்னஹு இஸ்தத்அமக அப்தி ஃபுலானுன் ஃபலம் துத்இம்ஹு, இன்ன அடியான் உன்னிடத்தில் உணவு கேட்டான், நீ அவனுக்கு உணவளிக்கவில்லை. அம்மா அலிம்த அன்னக லவ் அத்அம்தஹு லவஜத்த ذلك இந்தி, நீ அந்த அடியானுக்கு நீ தேவையான நேரத்தில் உணவளித்திருந்தால் அந்த இடத்தை என்னை கண்டிருப்பாய், என்னுடைய நன்மையையும் என் அருளையும் நீ பெற்றிருப்பாய் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இஸ்தஸ்கைதுக ஃபலம் தஸ்கினி, நான் உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டேன், நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை, தாகத்தோடு இருந்து கேட்கிற நேரத்தில் நீ தரவில்லை. அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ் கைஃப அஸ்கீக வ அன்த ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ் நீ அகிலத்தை படைத்து ஆளுகிற அதிபதியாக இருக்கும் போது உனக்கு எப்படி யா அல்லாஹ் தண்ணீர் புகட்டுவது என்று கேட்பான். அந்த நேரத்தில் அந்த அல்லாஹ் சொல்வான், இஸ்தஸ்காக அப்தி ஃபுலானுன் ஃபலம் தஸ்கிஹி, இன்ன அடியான் உன்னிடத்தில் தண்ணீர் தாரும் என்று கேட்டான், தாகமாக இருக்கிறது எனக்கு தண்ணீர் தாரும் என்று வேண்டி வேண்டி கேட்டான். அந்த நேரத்தில் நீ அவனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. அம்மா அலிம்த அன்னக லவ் சகைதஹு லவஜத்த ذلك இந்தி, நீ அந்த அடியானுக்கு தண்ணீரை கொடுத்திருந்தால் நீ அந்த இடத்திலே நீ நன்மையை என்னிடமிருந்து பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்வார் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஒரு சாதாரணமான ஹதீஸ் அல்ல, இது ஹதீஸுல் குதுசி என்ற தரமான ஒரு ஹதீஸ். அல்லாஹ் சொல்கிறான் என்று நபிகளார் சொன்னார்கள். இந்த ஹதீஸை இந்த சமகாலத்தோடு உரசி பார்ப்போம். கண்ணியமான பெருமக்களே, பாதிக்கப்பட்ட மனிதர்கள், கடும் வெள்ளத்தால் இந்த நாடு வரலாறு காணாத கடும் வெள்ளமாக நாலாபுரத்திலேயும் மனிதர்கள் வாட்டப்பட்ட நிலையில இருந்த போது தண்ணீரால் அவதிப்படுகிறார்கள். ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத நிலையிலே கண்ணியமான பெருமக்களே, குழாய்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கி குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இந்த
இந்த வெள்ளத்திலே வந்த சேற்று தண்ணீரை குடித்து உயிரை காக்க வேண்டும் என்ற அளவுக்கு குடித்தார்கள் என்றால், எங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறோம், தாகமாக இருக்கிறது. நலலின் அந்த மூலம் தண்ணீர் எடுக்கின்றவர்களுக்கு கரண்ட் வசதி இல்லாதனால் தண்ணீர் இல்லாமல் தட்டு தடுமாறுகிற நேரத்தில் தண்ணீர் தாரும் என்று கேட்கின்ற அந்த அவல நிலையை நாங்கள் பார்த்தோம். இதே போன்று பசித்தவர்கள் கடும் பசியோடு சமைக்க முடியாது, பணம் இருக்கிறது, இடமில்லை, சமையலுக்குரிய வாய்ப்பில்லை, நாலாபுரத்திலிருந்தும் உணவு பார்சல்கள் கொண்டு போகப்படுகிற நேரத்தில் அந்த பொதிகளை எதிர்பார்த்திருந்து சாப்பிடுகிற நிலையை பார்க்கலாம். இந்த நேரத்திலே உதவியவர்கள் பாக்கியசாலிகள், உதவாமல் பொடுபோக்காக இருந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அதனால் எல்லா காலத்திலும் மனிதர்கள் பேச மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். கௌரவமான மனிதர்கள் மொத்தமாக பாதிக்கப்படுகிற நேரத்திலே வெட்கத்தோடு நாணத்தோடு இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எத்தனையோ இடங்கள்ல இருந்து தொடர்பு கொண்டு போற்றுவதற்கு பெட்ஷீட் இல்லை, உடுப்பதற்கு ஆடை இல்லை, இன்னொரு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானவைகள் இல்லாமல் இருக்கிறோம். எல்லா இடத்திலும் ஏக்கத்தோடு இருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். எனவே இந்த நேரத்திலே எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பாரிய ஒரு சோதனை இந்த சந்தர்ப்பம் என்பதை விளங்கி கட்டாயமாக இருக்கின்றவை பற்றிலிருந்து அள்ளி கொடுப்போமாக. அந்த மனிதர்களின் அந்த துயரத்தை துடைத்து அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வுக்கு வழி செய்வோமாக. பெருந்தன்மையோடு இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய விடயத்திலே பங்கு கொண்டு அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பார்ப்போமாக. வல்ல அல்லாஹ் எல்லோருக்கும் சுபீட்சமான வாழ்க்கை